வேந்த தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமா 7 மண்டலங்களில் நிறைவடைந்து இந்த வாரம் கோவை மண்டலத்துக்கு வந்திருக்கும். கோவையில் இருக்கக்கூடிய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில காலையிலிருந்து மாணவர்கள் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு. இணையதளம் வாயிலா 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சு தற்போது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்யறதுக்காக வரிசையில காத்துட்டு இருக்காங்க. வாங்க மாணவர்கள் எப்படிலாம் பேச போறாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கூட தன்னோட பேரை பதிவு பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். உங்கள் பேர் என்ன, எந்த கல்லூரியிலேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என்னுடைய பெயர் துரைராஜ். நான் எலன் காலேஜ் ஆஃப் நர்சிங் மதுக்கரை, அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். தலைப்புகள்லாம் பார்த்தீங்களா? எந்த தலைப்பு வந்து நல்லா பேசுவேன்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? எல்லா தலைப்புகளுமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக என்னை கவர்ந்த திரைப்பட கவிஞர் அப்படின்ற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பாக இருக்குது. அதை பற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய பேர் ஸ்ரீராஜலட்சுமி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 6 தலைப்புகளுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டீங்களா? 6 தலைப்புக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு கேட்டால் 6 தலைப்பில் எது கொடுத்தாலும் நல்லா பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, எந்த தலைப்புக்கு நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி இந்த தலைப்பு தான்ப்பா எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க? 6 தலைப்புமே எனக்கு ஓகே தான். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன தலைப்புன்னா அரசியல் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பு. அது வந்தால் ஃபஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக அடிச்சிடுவேன். 6 தலைப்பு வந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிடுவேன். இன்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே, நாளை கைத்தட்ட காத்திருக்கும் நீ முயற்சி செய்தல், அந்த வரிகளை வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். தொடர்ந்து 300 ஸ்டேஜ் மேலே போயிருக்கேன். இந்த ஸ்டேஜும் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. எங்கள் காலேஜோட நேம் நான் காப்பாற்றுவேன். ஆங்கிலம் தான் எல்லாமே அப்படின்னு போயிடுச்சு. அதனால தமிழை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் இருக்குது. அதனால் இவ்வளோ முயற்சி எடுத்து நம் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க ரொம்ப சிறந்ததாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெண் அரசியல் பற்றி பேச வந்திருக்கீங்க. சரி, இப்போ எங்களுக்காக ஒரு சில வரிகள் பேச முடியுமா? முத்து விளைகின்ற முக்கடல் சங்கமிக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாமல் என் முத்தமிழே, என் மூத்த தமிழே. வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறுவதற்கு. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க. 40 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகையை அறிவித்து இந்த அளவுக்கு நடத்துகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுனால எஸ்ஆர்எம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்காங்க. ஹாப்பி தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. சிலம்பிலே பொருள் எடுத்து செந்தமிழ் தென் குலைத்து நலம்பல விளையும் கம்பன் பாட்டிலே நயமெடுத்து நிலம்பல காலம் நின்று நினைவுற நீங்களாக வளம்பல பெற்ற தமிழ் அன்னையை வணங்கி என்னோட உரையை ஆரம்பிக்க போகிறேன். இந்த போதைப் பொருள்னால எத்தனையோ கல்வி மாணவர்களும் இளைஞர்களும் ரொம்பவே அடிமைப்படுறாங்க. அதனால் குடும்பங்கள் வந்து ரொம்ப சீர்கழியுது. அதனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எனக்கு பேச கிடைக்கிற தலைப்பை விட இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு போட்டிகளில் அந்த மாதிரி தலைப்பை வச்சதுக்கு நான் உண்மையிலே ஒரு சக போட்டியாளராக நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா. அதை பற்றி பேசணும்னு நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தக்கூடிய சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியில் முதல் முறையாக நம்ம கூட ஒரு திருநங்கை போட்டியாளர் பங்கேற்றிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். அவங்க பேர் என்ன, எந்த கல்லூரியிலேருந்து வந்திருக்கீங்க? நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு உளவியல் துறையில் படிச்சுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நடந்த கலை திருவிழாவில் வந்து மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் முதலிடம் வாங்கியிருந்தேன் மோனோ ஆக்டிங்கில். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு காலேஜில் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த எனக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அரசியலில் பெண்கள் அந்த தலைப்பு வந்தால் பேசலாம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவு தான் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பெரியார் சொன்ன மாதிரி பெண்களுக்கான குற்றங்களை பெண்கள் தான் கேட்க வேண்டும். பெண்கள் அரசியலில் ஈடுபட்டால் தான் அவங்களுக்கான குற்றங்கள் குறையும் நான் நம்புகிறேன். ஓகே, நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த தலைப்பு வந்து அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறுவதற்கு வாழ்த்துக்கள்.
பெண்ணிடம் அரசியலை கொடுத்தால் சுலபமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமாக தீர்த்து விடுவாள். அவள் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அண்ணன் பிரச்சனை, தம்பி பிரச்சனை, சாலையில் போகும்போது பிரச்சனை, வரும்போது பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க தெரிந்த பெண்ணிற்கு அரசியல் பிரச்சனை சுலபமாக தீர்த்து விடுவாள். அவள்தான் கற்புக்கரசி கண்ணகி என்றாள். கற்பென்றால் என்னவென்று கேட்டேன். என்னை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே கற்பென்று சொன்னாள். அப்படி என்றால் மாதவிக்கு சிலை என்கென்று கேட்டேன். மௌனத்தை பதிலாக தந்தான். புரிந்து கொண்டேன். இங்கு எதிர்த்து நிற்பவளே பெண், இழைந்து நிற்பவள் பெண் என்ற வேறுபாட்டை ஒதுக்க இன்னொரு மாதவி தேவையில்லை, இந்த கண்ணகி போதும் என்று. இன்றைய தொழில்துறை வளர்ச்சியில் பொறியியல், ஜவுளி தொழில் மற்றும் மென்பொருள் போன்ற தொழில்களில் அனைத்திலும் இன்றைய கோயம்புத்தூர் மாவட்டம் மிக தொழில் வளர்ச்சியை பெற்றுள்ளது என்றே கூறலாம். குஜராத், மகாராஷ்டிராவை தவிர இந்தியாவில் பருத்தி அதிகமாக உற்பத்தி செய்த மாவட்டம் எதுவென்றால் அன்று கோவையாக தான் திகழ்ந்தது. அதனால் தான் இன்று கைத்தொழில் முதல் நெசவு தொழில் வரை, ஆடை தைப்பது வரை உலக அளவில் கோவையின் தொழில்நுட்பம் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து நம்ம கூட முதல் சுற்றுல பங்கேற்று பேசி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். உங்க பேர் என்ன, எந்த கல்லூரியிலேருந்து வரீங்க? வணக்கம், என் பெயர் சா செல்வபாரதி. நான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வரேன். என்ன தலைப்பு வரணுன்ற எதிர்பார்ப்போடு வந்தீங்க? உங்களுக்குள்ள என்ன தலைப்பு வந்துச்சு? நல்லா பேசுனீங்களா? எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நான் எதிர்பார்த்து வந்த தலைப்பு தான் எனக்கு கிடச்சிது. அரசியலில் பெண்கள் அப்படின்ற தலைப்பு கிடச்சிது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்சம் திக்கி சொன்னேன். கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் அதனால் இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பேசி முடிச்சுட்டு வந்த ஒரு மாணவர் இருக்கிறாங்க, நம்ம அவங்ககிட்டயும் பேசலாம். எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்த டாபிக் எடுக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் எடுத்த டாப்பிக்கை உங்களால் மட்டும்தான் பேச முடியும்னு. அந்த ஒரு சதவீதத்தை விட நீங்கள் இன்றைக்கி நல்லா பேசிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஜெயித்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு தான் நான் வந்து என்னோடய மொத்த ஸ்பீச்சையும் இன்றைக்கி நான் டெலிவரி பண்ணேன். ஸோ அதுக்காக அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு நன்றி. நான் எதிர்பார்த்த தலைப்பு தான் எனக்கு கிடச்சிருந்து. ஃபஸ்ட்டு வந்து இந்த குலுக்கல் முறை அப்படின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். ஐயோ, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், திடீர்னு ஒரு 4 நிமிஷத்தில் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனால் வந்து நான் எடுத்ததே எனக்கு கிடச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் அந்த 4 நிமிஷத்தில் எனக்கு ஒரு நிம்மதியோடு பண்ணேன். ஓகே, நம்ம பேசலாம், நம்ம பண்ணதான் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இவங்க மோட்டிவ் பண்ணாங்க. ஒரு சார், அவங்க ரொம்ப நல்லா மோட்டிவ் பண்ணாங்க. நீங்கள் அப்பா அம்மாவை நினச்சிக்கோங்க, எதுக்கும் பயப்படாத, நான் தான் வின் பண்ணுவேன், அந்த மாதிரி நினச்சிக்கோ, அந்த மாதிரி ரொம்ப மோட்டிவ் பண்ணாங்க. அது வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இளைஞரை சிறைக்கும் போதை பொருட்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் நான் பேசும்போது நிறையா கருத்துக்கள் சொல்ல டைம் கிடச்சிச்சு. நிறையா அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 6 தலைப்பையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது நிறையா கருத்துக்கள் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்துடைய வணிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யார் அப்படின்னு அதை பற்றி தேடி அதுலேருந்து நிறையா கருத்துக்கள் நாங்கள் எடுத்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் தமிழுடைய போர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லா தலைப்புகளும் நாங்கள் படிக்கும்போது நிறையா கருத்துக்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விதத்தில் எங்களுக்கு பேச்சு போட்டி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சு. என்ன தலைப்பு ரொம்ப எதிர்பார்த்து போனீங்க? அரசியலில் பெண்கள். ஒருவேளை அந்த தலைப்பு உங்களுக்கு வந்திருந்தா அங்கே என்னெல்லாம் பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பேசி காட்டுறீங்களா? கண்டிப்பாக அரசியலில் பெண்கள் அப்படிங்கிறது வந்து 33% இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து 50% ஆகணும், இல்லை சதவீதமே இல்லாமல் எல்லோரும் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்த 33% இடத்தையே நிரப்புறாங்களா அப்படிங்கிறதே இப்போ வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னதான் அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு சமத்துவம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாலுமே இன்னுமே பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்து பங்கெடுக்கிறது எல்லாமே குறைவாக தான் இருக்குது. தமிழ் பேராய தலைவர் கலைமாமணி முனைவர் திரு கரு நாகராசன் ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட பேசலாம். எந்த நோக்கத்திற்காக வேந்தர் ஐயா அவர்கள் இந்த போட்டியை தொடங்கினார்களோ அந்த நோக்கம் 100 விழுக்காடு என்று சொல்வதை காட்டிலும் 200 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லுகின்ற விதத்தில் மாணவர்கள் மிக அருமையாக பேசுகிறார்கள். கோவை மண்டலம் வரலாற்று சிறப்பு மிக்கது, பல சிறப்புகளை
பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே ஆர்வமாக பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்று மாணவர்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் கேட்கின்ற பொழுது ஒரு மண்டலத்தை விஞ்சுகின்ற விதத்தில் அடுத்த மண்டலத்தில் பேசுகிறாங்க. நான் நினைக்கிறேன் நெல்லை மண்டலத்தில் மிகச் சிறப்பாக பேசினார்கள். உங்களுக்கு தெரியும், நெல்லை மண்டலத்தை விஞ்சுகின்ற விதத்தில் இந்த மண்டல பேச்சு அமையும்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மிகச்சிறந்த பேச்சாளர்களாக உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளைய தமிழகத்தை பேச்சு திறனால் வெல்லக்கூடிய வலிமை மிக்க பேச்சாளர்களை சொல் தமிழா சொல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ் பேராயம் உருவாக்குகிறது என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அம்மாவும் வள்ளலார் உயிர் சேவா மையத்தினுடைய நிர்வாகி ராஜ உமாமகேஸ்வரி அம்மாவும் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். இது எங்கள் செயலர் அம்மாவுக்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்கிறோம். செயலர் அம்மா டாக்டர் CA வாசுகி அம்மையார் அவர்களோட ஒரு ஊக்கமும் ஆக்கமும் எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கும். பல துறை சார்ந்த மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், பல முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், தமிழை தவிர்த்து இருக்கக்கூடிய வேறு துறை சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் எல்லாருமே இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து தமிழ் துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்துட்டு இது ரொம்ப பெருமிதம் அடைகின்றோம். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த SRM பல்கலைக்கழகத்திற்கும் எங்களது கல்லூரி செயலர் அம்மாவிற்கும் எனக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கம். வள்ளலார் உயிர் சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் எல்லாரையுமே இவங்க இந்த கொங்குநாடு கலைக்கல்லூரியில் வந்து நம்மளுடைய தலைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த மாணவர்களுடைய உச்சரிப்பு என்று பார்த்தோம் என்றால் அவ்வளவு அழகாகவும் தமிழ் நேர்த்தியாகவும் உள்ளது. முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய இணை ஆய்வறிஞர் முனைவர் கா பழனிவேலையா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். பேசக்கூடிய மாணவர்கள் அவ்வளோ தெளிவான ஒரு தமிழ் உச்சரிப்பும் நடையும் கருத்து அவ்வளோ ஆழமாக வைக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் இருக்குது. உண்மையுமே வியப்பாக இருந்துச்சு எனக்கு. எதனால் இந்த இதை முன்னெடுத்தாங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும்ன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க இளைஞர்கள். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் இலக்கிய சொற்பொழிவாளர் திருமதி சித்ரா சுப்பிரமணியன் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மாணவர்கள் வந்து தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுக்கணும்? அவங்க வந்தப்போவே நான் அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட அந்த கமெண்ட்ஸும் கொடுத்தேன். அதாவது நீ சொல்ல வர்ற விதம் அழகு, ஆனால் ஒருத்தரையே நீ குறை சொல்லக்கூடாது. இப்போ போதை பழக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் குறை சொல்கிறது விற்கிறவங்க காரணம்னு சொல்லக்கூடாது, தேடி போகிற நீயும் காரணம். திரைப்படங்கள் எடுத்துட்டால் நல்ல திரைப்படம் தேர்ந்தெடுத்து போகணும். அந்த படத்தை ஓட விடாமல் செஞ்சு மசாலா படத்தை ஓட விடுறீங்கன்னா அது உங்கள் தவறு. பார்க்குற உங்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமும் நல்லா இருக்கணும். நீங்கள் அடைய வேண்டிய இடம் மட்டும் உன்னதமாக இருக்கக்கூடாது, போகின்ற பாதையும் உன்னதமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் அம்மா கோவை அகில இந்திய வானொலியினுடைய வானொலி அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி மெய்ஸ்ரீ சதீஷ்குமார் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மாணவர்களுடைய மொழித்திறன், அந்த சொல்லினுடைய ஆளுமை, குரல் வளம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அது நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இன்னும் இதில் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னேன்னா கருத்து செறிவில் அவங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருனுடைய கருத்துகள் ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் அதனுடைய செறிவு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்றாங்க அப்படிங்கும்போது அது ஆழமாக இருக்கணும். அகலமாக இருக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு தலைப்பின் கீழே பேசும்போது இன்னும் நுட்பமாக ஆழமாக அவங்க கவனத்தை செலுத்தி நேரத்தை ஒதுக்கி தயார் செஞ்சு பேசினா மாணவர்களுடைய முழு பேச்சுமே ரொம்ப செம்மையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமா 7 மண்டலங்கள்ல நிறைவடைந்து இந்த வாரம் கோவை மண்டலத்தில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் ரொம்ப சிறப்பான முறையில் காலையிலேருந்து நடைபெற்றுட்டு இருக்கு. முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. இணையதளம் வாயிலா 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இன்னைக்கு காலையிலேருந்து நேரில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரிக்கு வந்து பதிவு செஞ்சு இப்போ முதல் சுற்றில் பங்கேற்று போட்டியும் நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்ததா 2வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கும். இந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள்லேருந்து 2வது சுற்றுக்கு 31 மாணவர்கள் தேர்வாகியிருக்கீங்க. அந்த 31 நபர்கள் யார் அப்படின்றத இப்போ நான் அறிவிக்க போகிறேன். முன்னதாக
தமிழ் பேராய தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். தற்பொழுது முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் பெருமக்களுக்கு மரியாதை செய்ய உள்ள தருணம். முதலாவதாக மகாகவி பாரதியார் உயர் ஆய்வு மையத்தின் இணை ஆய்வறிஞர் முனைவர் கா. பழனிவேல் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம். இலக்கிய சொற்பொழிவாளர் திருமதி சித்ரா சுப்பிரமணியன் அவர்களை மேடை கழிக்கிறோம். உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரா. தியாகு ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம். அறிவிச்சிடலாமா? 31 நபர்கள். இந்த 31 நபர்களுடைய பதிவு எண்கள், அவர்களுடைய பெயர்கள் இப்போ நான் அறிவிக்கக்கூடிய நபர்கள் மேடைக்கு வந்துருங்க. முதல் பதிவு எண் ஆரம்பிச்சிடலாமா? 8010 சா. நாகராஜ், சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி, திருப்பூர். இந்த 31 நபர்களும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. வெற்றிகரமாக முதல் சுற்று ரொம்ப அருமையாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அடுத்ததா இரண்டாவது சுற்று தொடங்க இருக்கு. முதல் சுற்றில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களிலிருந்து 31 நபர்கள் இந்த இரண்டாவது சுற்றுக்கு தேர்வாகியிருக்காங்க. இப்போ நம்ம இரண்டாவது சுற்றுக்கு நடுவர் பணி ஆற்ற உள்ள நடுவர் பெருமக்களை மேடைக்கு அழைக்க இருக்கோம். முதலாவதாக கோவை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சொல்லன் செல்வர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களையும், அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சா. குரு ஞானாம்பிகா அம்மா அவர்களையும் மேடை கழிக்கிறோம். கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் முதல் சுற்று நிறைவடைந்திருக்கு. தொடர்ந்து இரண்டாவது சுற்று துவங்க இருக்கும். இந்த இரண்டாவது சுற்றில் போட்டியிடக்கூடிய நபர்களுக்கு மொத்தம் 4 நிமிடங்கள் வழங்கப்படும். அந்த 4 நிமிடங்களில் முதல் 3 நிமிடம் முடிந்த பிறகு அவர்களுக்கு எச்சரிக்கை மணி ஒலிக்கும். அந்த எச்சரிக்கை மணிக்கு பிறகு 1 நிமிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை அவங்க நிறைவு செய்யணும். தொடர்ந்து போட்டியாளர்களை அறிவிச்சிடலாம். முதலாவதாக பேசக்கூடிய நபரின் பதிவு எண் 8012. நொய்யல் நதிக்கரையின் நாகரிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் ஒருபோதும் நீர்நிலைகளுக்கு நீருக்காக பஞ்சம் என்பது வந்ததில்லை. தேனி மாவட்டத்திலே வெண்ணி குவிக்கின்ற ஒரு ஆகப்பெரும் மனிதன் முல்லை பெரியார் என்ற அணையை கட்டி அந்த பகுதியை சுற்றிலும் விவசாயத்திலே வளமிக்க பகுதியாக மாற்றி காட்டினாரே, அந்த மனிதன் அன்றைக்கு அந்த நீர்நிலைகளை உருவாக்கவில்லை என்றால் இன்றைக்கு அந்த பகுதி வெறும் வறண்ட பகுதியாக மாறியிருக்கும். திருச்சி மாவட்டத்திலே கல்லணை என்ற ஒரு அணையை கட்டி அந்த பகுதியை சுற்றிலும் விவசாயத்தில் வளமிக்க பகுதியாக மாற்றி காட்டினாரே கரிகால சோழன். அந்த மாமனிதன் கட்டிய பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அதே மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில்தான் நீர்நிலைகளுக்கும் நீரோட்டத்திற்கும் ஒருபோதும் பஞ்சம் என்பது வந்ததில்லை. இன்றைக்கு நாம் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மொழிகள் 1000 அத்துணை மேடைகளிலும் அத்துணை இடங்களிலும் பரவி திரியும் இடங்களிலும் என்னுடைய தமிழ் என்றும் ஓங்கித்தான் இருக்கும். சொந்த நாட்டிலேயே தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்தவன் தமிழன். அது மட்டுமா, அதனால்தான் இன்னும் எத்தனையோ, ஒன்றல்ல இரண்டல்ல, பல நாடுகளில் இன்னும் தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வசனம் எல்லா நாடுகளிலும் அரங்கேறியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் மற்ற மொழிகளை பேசுறது தான் பெருசு, மற்ற மொழிகள் தான் எல்லா மொழிகளை விட சிறப்பான மொழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம் தமிழ் அன்னை, நம் தமிழ் தாய் எப்பேறியப்பட்டவள்னு தெரியுமா? நம் தமிழர்கள் எப்பேறியப்பட்டவங்கன்னு தெரியுமா? மற்ற மொழியினர்கள் எல்லாம் தமிழையும் தமிழ் நாட்டையும் அவ்வளவு மதிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு மொழி அப்படிங்கிறது வெறும் மொழி அப்படிதான். ஆனால் தமிழர்களுக்கு அப்படி கிடையாது. தமிழ் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துக்கு சமம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அனைத்து மக்களும் பின்பற்ற தொடங்கினால் இங்கு போர்கள் வெடிக்காது. அறம் சார்ந்த செயல்கள் தான் இந்த நாட்டிலே இருந்திருக்கும். அப்படியாக பார்த்தோமானால் இன்றைய நிலையிலே இன்றைய நாள் கூட உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போர் வெடித்து கொண்டிருக்கிறது, குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் நிலப்பகுதி. தான் நிலம் தன் மக்களுக்கு என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர் கணியன் பூங்குன்றன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? அனைத்து மக்களும் நம்முடைய உறவினர்கள், எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் என்று அரைத்த போதித்த ஒரு வரியாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இருக்கிறது. நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய அறமும் நம்முடைய இலக்கிய செழுமையும் எப்படி இருந்திருக்கிறது என்று. 1000 ஆண்டிற்கு முன்னாலே இங்கு வாழ வழி தேடி வந்தவர்களையும் அரவணைத்து கட்டி தழுவி இன்று தொழில் ரீதியாகவும் இன ரீதியாகவும் உயர்த்தியுள்ள கொங்கு மண்டலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு கொடுத்திருப்பது பெருமையாக இருக்கிறது.
ஒவ்வொரு அறிவியல் பொருளும் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு எளிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பெண்கள் நாட்டினுடைய கண்கள். ஐயா, பெண்கள் நாட்டினுடைய கண்கள். எங்கள் தாய்மார்கள், எங்கள் தாய் குலங்களினுடைய சுமையெல்லாம் குறைக்கிறக்காகவே பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அம்மியில் ஆட்டிட்டு இருந்தாங்கங்க, இன்னைக்கு மிக்சியில் ஆட்டுறாங்க. இன்னைக்கு கிரைண்டர் வந்துருச்சு. மாடு கட்டி வண்டியை பூட்டி வேக வேகமாக போக முடியாது. ஆனால் இன்னைக்கு எடுத்து ஒரு முறுக்குனா சர்ருன்னு போயிட்டு சர்ருன்னு வர்றோம்யா. அறிவியல் வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி இல்லை, அறிவியல் வளர்ச்சி. தொழில்நுட்பத்திலும் கல்வியிலும் நம்முடைய உணவிலும் கூட அறிவியல் வளர்ச்சி வந்து விட்டதே. மண் இல்லாமல் வேளாண்மை பண்ணுறானே, மண் இல்லாமல் வேளாண்மை சார் எப்படி சார் முடியுது? அறிவியலினுடைய அபரிவிதமான வளர்ச்சி. ஏன் தேனை நீங்கள் எடுக்க வேண்டும்? ஏன் புறங்கையை நீங்கள் நக்க வேண்டும்? யாருடைய தேன் அது? யாருடைய பணம் அது? யாருடைய உரிமை அது? யாருடைய வரி அது? எப்போதெல்லாம் வரி ஏய்ப்பு நடக்கிறதோ அப்போதெல்லாம் அங்கு லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அந்த லஞ்சத்தை எதிர்த்து நாம் கூக்குரல் எழுப்ப வேண்டாமா? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படுகிறது. அதன் பொருட்டு அரசியல் தலைவர்களுக்கும் அங்கு வாழும் பிரதிநிதிகளுக்கும் எவ்வளவு வரிப்பணம் அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதை இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக நம்மால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆனால் இவற்றிலும் சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்கிறது. லஞ்சம் என்பது ஒரு சமூக தொற்று. அந்த சமூக தொற்று மனிதனின் ஆழ் நெஞ்சத்தில் துளையிடுகிறது. இதற்கு காரணம் முதலாளித்துவம். ஆம், எங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கு மக்கள் அந்த பணத்தின் மீது தன் ஆர்வத்தை ஈடுபடுத்துகின்றனர். அன்றாட வாழ்வில் அறிவியல் அருமையான தலைப்பல்லவா? அன்றைய காலகட்டத்தில் நமக்கு மருத்துவம் பார்த்த பாட்டிமார்கள், சித்த வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவம் என்றால் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனைகள் இருந்தும் பல உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு சூழலில் இருந்த அந்த காலகட்டம். விவசாயத்துறையில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளும் எந்த ஒரு உரங்களையும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையிலே விவசாயத்தை செழிக்க வைத்து பலருடைய பசியையும் பசிப்பிணியையும் போக்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்ற உலக நாடுகள் எல்லாம் எப்படி நாடுகளை கைப்பற்றி தங்கள் கொடைக்கு கீழ் கொண்டு வர முடியும் என்று சிந்தித்து கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய கணியன் பூங்குன்றனார் என்ற கவிஞர் அனைவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், நாம் அனைவரும் உறவினர் என்று கூற என்றால் இதுதான் சமத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்ற திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று குறிப்பிடவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறினார். ஆகவே உலகில் உள்ள அனைத்து மக்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களும் நமக்கு உறவுகள் தான் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் உறவினராக நமக்கு இருந்தாலும் கூட எதிரி நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் பொழுது நம்முள் ஒரு எண்ணம் தோன்றும். தமிழர்கள் என்றாலே அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவராக இருந்தனர். இருப்பினும் அனைவரும் உறவினர்களாக போற்றிய இனம் நம்முடைய தமிழ் இனம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தன் கவிச்சுவையால் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர்தான் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று அழகாக பாடியுள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் ஆங்கிலேயரிடம் போய் கேட்டானாம், வரி வட்டி கிஸ்தி எதற்கு கொடுக்க வேண்டும் வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயதுக்கு வந்தாயா, ஏற்றம் எடுத்தாயா, நாற்று நட்டாயா என்று எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மானங்கெட்டவனே என்று ஆங்கிலேயனை எதிர்த்து அன்றே குரல் கொடுத்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர்களெல்லாம் பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் பேணி காப்பது நம்முடைய கடமையாகும். யாதும் ஊரே யாவரும் கேளர் இன்றைய சூழலில் இருக்கிறதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னிடையே தோன்றுகிறது. அனைவரும் சமம் என்று சொன்னோம், அனைவரும் சமம் என்று ஊரெங்கும் உரைத்தோம். அந்நாட்டு உயிர்கள் அழிவை கூட ஐயோ பாவம் என்று கூறி மறந்தோம்.
உடன் பிறந்தோர் துன்புற்றால் தான் வருத்தம் புரியுமா? அதிகார குரல்கள் அப்பாவி உயிர்களை அழிக்கையில் அனுதாபம் தான் மீதமா? வெள்ளை துணி போர்த்தி ஆங்காங்கே சடலங்கள் குவிகையிலே தன் தாய் தமக்காய் மாய்ந்தது தெரியாமல் ஒரு மழலையின் சிரிப்பில் நொந்தேனே. பிஞ்சு உயிர்கள் எல்லாம் நஞ்சு போகையிலே நெஞ்சு பொறுக்கவில்லையே. சின்னஞ்சிறு உயிர்கள் எல்லாம் சிதைந்து போகையிலே கூச்சல் குரல்கள் எல்லாம் காதுகளில் கேட்கையிலே இறைவனும் ஈரமிழந்தானோ என்று குமருகிறது இந்த பாவி மனம். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கும் போது யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற தலைப்பு. இதை ஒட்டி நான் எத்தனை கருத்துக்களை நான் முன்வைக்க வேண்டும். ஆனால் பாரதி மிக அழகாக ஒன்றை சொல்வார். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் வெள்ளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே. எல்லோரும் சமம் என்று நினைத்தான் யார்தான் மன்னராக இருப்பது? எல்லோரும் சமம் என்று நினைப்பவன் தான் மன்னராக இருக்க முடியும். முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அரசு என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்னவோ அரசர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். காரணம், அவருடைய ஆட்சி என்பது அவ்வாறாக இருந்தது. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று அரசர்களுடைய ஆட்சி என்றது அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசு என்பது அவ்வாறாக நடக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அன்றே நாடும் மக்களும் நமதிரு கண்கள் என்று கொண்டவர்கள் இன்று சொந்தமும் குடும்பமும் நமதிரு கண்கள் என்று கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொல்ல போனால், தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நாம் ஓட்டிடுகிறோமே, அதெல்லாம் சரியானதா? மக்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தேர்வு செய்ய வேண்டுமோ தெரியுமா? மக்களுக்கும் தமக்கும் நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை நாம் இன்று தேர்வு செய்ய வேண்டும் தோழமைகளே. எது சோரோ, எது நமக்குள் செல்கிறதோ, எதை உண்டு நாம் வளர்கிறோமோ, எதை நாம் உண்டு வளர்க்கிறோமோ அதுதான் பரம்பொருளாக இருக்க முடியும் என்று இந்திய சிந்தனை தலைப்பட துணிந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அன்னத்தை நமக்கு படைத்தளிப்பவர்களை நாம் என்ன கதியில் வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து சமூகம் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, உழவர்கள் என்பது எந்த வருணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உழவர்களுக்கு வர்ணமே இல்லை என்பதுதான் மிக அவலத்துக்குரிய விஷயம். 4 வருணங்களில் எதிலும் உழவர்கள் வரமாட்டார்கள். முதலாக பாரதிதான் தான் எழுதிய ஒரு நூலினுடைய முன்னுரையில் இந்த நூலை நமக்கெல்லாம் உழவு என்கின்ற தெய்வத் தொழிலை செய்து அன்னமிடுகின்ற உழவர்களாகிய வைசிய சகோதரர்களுக்கு படையலிடுகிறேன் என்று கூறுகிறான். முதலாக உழவர்களை கொண்டு வந்து வைசியர்களில் சேர்த்தவன் பாரதியாகத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்திய நிலப்பரப்பில் அவர்களை கடையர்களாக வைத்திருந்தது நம் நிலம் செய்த பெரிய பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றும் அந்த பாவத்திற்கு நாம் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டோமா என்றால் இல்லை. ஒரு உயிரினத்திற்காக இருந்தாலும் சரி, ஒரு மனிதருக்காக இருந்தாலும் சரி, நீர் என்பது ஒரு அத்தியாவசிய பொருளாக பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட நீரானது மழை பெய்ய வேண்டிய இடத்தில் பெய்யாமல் பருவநிலை காரணமாக, மழை பெய்ய வேண்டிய இடத்தில் பெய்யாமல் பருவநிலை காரணமாக மழை பெய்யாமல் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் வறட்சி ஏற்படுகிறது. நீர் இல்லாத காரணத்தினால்தான் எத்தனையோ உயிரினங்கள் காடுகளில் மாண்டுகின்றன. அது மட்டுமா, நீர்நிலைகளை தூர் வராமல் இருப்பதன் காரணமாகத்தான் பல வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றன. மழை பெய்து மழை வரவில்லை என்று கூறுகிறார்களே, அப்படியும் மழை பெய்தால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்படி வந்து வெள்ளம் அடித்துக் கொண்டு செல்கின்றதானே சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட மழைநீரை நாம் நீர்நிலைகளை சேகரித்து வைக்க வேண்டும் என்பது ஒருவரின் தலையாய கடமையாக நாம் பார்க்க வேண்டும். தாமிரபரணி ஆறு மேற்கு பக்கமாக ஓடி கடலில் வீணாய் கலக்கிறதே என்று வேதனைப்பட்ட மாமன்னன் சேதுபதி அவர்களின் கனவை நிறைவேற்றி பென்னிக்குயிக் நமக்கு கட்டி கொடுத்த அணை முல்லை பெரியாறு. அதற்கும் மேலாக என்னுடைய தாத்தன் காமராசர் காலத்தில்தான் பல்வேறு கணக்கான நீர்நிலைகள் இந்த தமிழக மண்ணில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நீர்நிலைகளினுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதுதானே கேள்வி. தமிழ்நாட்டில் ஜீன்ஸ் தொழிற்சாலை இருக்கின்றது. அந்த ஜீன்ஸ் தொழிற்சாலையில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1,00,000 டன் நீர் மறைமுகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கும் மேலாக கார் உற்பத்தி, ஒரு கார் தயாரிப்பதற்கு மட்டும் 1,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது என்று ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது. இப்படியாப்பட்ட நீர்கள் மறைநீர் கொள்கையின் அடிப்படையாக களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழர்களினுடைய நிலத்திலிருந்து. சவுதி அரேபியாவில் கோதுமையினுடைய உற்பத்தியை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். காரணம், அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரினுடைய தன்மை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக. இவ்வாறாக அந்தந்த நாடுகள் தன்னினுடைய நீர்வளத்தை காப்பதற்காக செய்கின்ற முயற்சியின் போது
இவை அனைத்தும் நம்முடைய தேசத்தில் இருக்கின்றன என்பது வேதனையான ஒன்று. வள்ளலார் போன்ற பெருமகான்கள் இன்று நம்முடன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வருங்கால இளைஞர்கள் நாம் இருக்கின்றோம். லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும். லஞ்சத்தை தவிர்த்தால் நாம் எங்கும் வீறு கொண்டு நடக்கலாம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அறம் சேர்ந்த இல்லாத நாடு சிறந்தமை இறந்தமை என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். அதாவது ஒரு நாட்டின் அரசன் நீதி நெறிமுறைகளோடு மக்களை நீதி காவலனோடு இல்லாமல் அவன் நாட்டை நடத்தினால் அந்த நாடு இறந்த நாடுக்கு சமமாம். அப்படி யோசித்து பார்த்தால் இங்கு எந்த ஒரு வேளையும் லஞ்சம் வாங்காமல் நடைபெறுகின்றதா? சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே லஞ்சத்தை அரசியலில் முதலில் அகற்ற வேண்டும். அதற்கு இளைஞர்கள் நாம் முதலில் ஒரு விதையை விதைக்க வேண்டும். தமிழர்களினுடைய பண்பாட்டு இலக்கியங்களை எடுத்துக்கிட்டு போனோம்னா அதுல பாதிக்கு பாதி கொடைக்கு மட்டுமே இருக்கு. நம்மள பல பேருக்கு தெரியும் மலைபடுகடாம், கொடையின் சிறப்பை பற்றி பேசுவதற்காகவே இயற்றப்பட்ட ஒரு இலக்கியம். ஐயா, இன்னைக்கு தமிழில் இருக்கிற பெரும்பாலான இலக்கியம் கொடைக்காக வந்தது தானே. எந்த ஒரு அரசனும் தனக்கு இந்த அரசனை பற்றி புகழ்ந்து பேசினால் நமக்கு கொடை கிடைக்கும் என்பதற்காக இயற்றப்பட்ட இலக்கியங்கள் தானே இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க இலக்கியங்கள் எல்லாம். எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களுக்கு மத்தியிலும் அரசர்களுக்கு மத்தியிலும் இன்னைக்கும் நம்ம குறுநில மன்னர்களான பாரி, காரி, ஓரி, ஆயண்டிரன் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? கொடை. நம் தமிழர்களின் கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை. ஐயா, வெறும் கொடைங்கிறது கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பது இல்லை, தேவை அறிந்து கொடுக்கணும். அவர்கள் கேட்காமலே தேவை அறிந்து கொடுப்பதற்கு பெயர்தான் கொடை. அறிவியல் அன்றாட வாழ்வில் நிலைத்து கொண்டுதான் வருகிறது. கல்வியில் அறிவியல். நாம் ஒரு பழமொழியை கூறுவோம், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று. ஆனால் இப்பொழுது பொறியாளர் கண்டுபிடித்த AI என்ற தொழில்நுட்பம், செயற்கை தொழில்நுட்பமானது அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆசிரியரை நீக்கிவிட்டது. ஏனெனில் அந்த AI தொழில்நுட்பம் ரோபோ என்கிறார்கள். அந்த ரோபோ அம்மா பாடம் எடுக்கிறது மாணவர்களுக்கு. அதுவும் ஒரு மொழியில் அல்ல, 2 மொழியில் அல்ல, பல்வேறு மொழிகளில் பல்தரப்பட்ட மாணவர்களுக்கு தெளிவாக உடனடியாக அந்த ரோபோ என்கிற அறிவியல் செயலியானது பாடம் எடுக்கிறது. ஹிட்லர் கூறுகிறார், இந்தியா கூடிய விரைவில் மறுபடியும் ஆங்கிலர்கள் கையில் தான் செல்ல போகிறது, மறுபடியும் ஆங்கிலேய ஆட்சிதான் இந்தியாவில் இருக்க போகிறது என்று. ஆனால் பல தலைவர்களை கொண்ட இந்தியா மாபெரும் மாபெரும் தேசமாக எழுந்து நிற்கிறது என்றால் அது பல வீரர்களால் கொண்ட அடித்தளமிட்டனால் தான். காந்தி இந்தியாவிற்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வருகின்றார். இங்கு பார்க்கிறார், தங்கள் மக்கள் ஆங்கிலேய அதிகாரியிடம் பல இன்னல்களிலும் கவலைகளிலும் பாகுபாடு, இறப்பில் பாகுபாடு, பிறப்பில் பாகுபாடு, நீ எந்த மதம் என்று உனக்கு பாகுபாடு, நீ எந்த நிறம் என்று பாகுபாடு, அனைத்தையும் பார்க்கின்றான். என் நாட்டில் என் மக்கள் மேல் நீ ஆட்சி செய்வாயா? ஆனால் காந்தி கையில் ஒரு அஹிம்சை வழி என்னும் ஆயுதத்தை எடுத்தார். அதனால் தான் இன்று இந்திய வீரர்கள் உலக அளவில் பேசப்படுகின்றார்கள். தாய்மொழி கற்றாமல் இருந்திருந்தால் அந்த நாடு சுடுகாட்டிற்கு ஈடானது என்று பாரதி தனது கட்டுரையில் வலியுறுத்துகின்றார். காந்தியடிகளும் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை பிரச்சாரங்களை அனைத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏன் தாய்மொழி கற்க வேண்டும்? நாம் ஒரு மொழி கேட்டிருந்தால் அதை நம் தாய்மொழியில் சிந்தித்த பிறகுதான் அடுத்தவருக்கு பயிர்வோம். ஆகையால் தாய்மொழி தான் இருப்பதிலேயே மிகவும் அவசியமானது. தாய்மொழி என்பது தாய்ப்பால் போன்றது, பிறமொழி என்பது புட்டிப்பால் போன்றது. தாய்மொழி தான் நமக்கு உற்சாகத்தையும் உடல் வலிமையையும் தரும். அதுபோல்தான் தாய்மொழியை நாம் கற்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இங்கு சாதித்த அதிகப்படியான சான்றோர்கள் அவரவர் தாய்மொழியில் படித்துதான் சாதித்திருக்கின்றார்கள். நீங்கள் அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் திரௌபதி முர்முவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் நமது நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய தாய்மொழியில் படித்தவர்கள். உங்களுக்கு நண்பர்களை சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டை. சமீபத்தில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டிலே ரோஹிணி என்ற ஒரு மலைவாழ் குடியினைச் சேர்ந்த ஒரு பெண் இந்தியாவிலேயே மிக கடினமாக கருதப்படக்கூடிய JEE எக்ஸாமை முதல் முயற்சியிலேயே அரசு பள்ளியிலே படித்து தாய்மொழி கல்வியிலே படித்து தேர்ச்சி அடைந்து இன்று NIT திருச்சியில் படித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்
தாய்மொழி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமங்கையாழ்வார் என்று வைணவர்களால் பெரிதும் மதிக்கப்பெற்றவர். அவர் ஈசனடியாராக இருந்து தன் மனைவிக்காக வைணவத்தை ஏற்றார். அப்பொழுது தினமும் வரும் வைணவர்களுக்கு உணவளிக்கிறோம் என்று அவள் மனைவி சொல்ல, உணவளிக்க திருமங்கையனிடம் எதுவும் இல்லை. என்ன செய்கிறான் தெரியுமா? தினமும் திருட்டில் ஈடுபடுகிறான். திருடி வந்ததை உணவளிப்பதற்காக பயன்படுத்துகிறான். இப்படி பயன்படுத்திய திருமங்கையனுக்கு இறைவன் கடைசியில் தந்த காட்சிதான் அவனை பெரும் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் எழுதச் செய்தது. அவன் சொல்கிறான், வாடி வருந்தினேன் மனத்தால் என்கிறான். அதாவது, நான் வாடி விட்டேன், என்னை முழுவதுமாக வாட்டி விட்டீர்கள், ஆனால் உன்னை ஏற்றேன், உனக்காக புண்ணியம் செய்தேன், உனக்காக கொடையளித்தேன், எனக்கு நீ காட்சி தந்து விட்டாயே என்று நாராயணனை பார்த்தவன் பாடும் பாடல்கள் கண்ணில் கண்ணீரை வழ வைக்கின்றன. சமூக வலைத்தளம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அப்படிப்பட்ட சமூக வலைத்தளத்தை வேண்டாம் என்று சொன்னால் நாம் வாழும் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. ஐயா, சமூக வலைத்தளத்திற்கு முன்றைய காலம் என்பது எப்படி தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னால் அது சமூக வலைத்தளத்திற்கு முந்தைய காலம். மாதா, பிதா, கூகுளே தெய்வம் என்று சொன்னால் அதுதான் சமூக வலைத்தளத்திற்கு பிந்தைய காலம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னால் அது சமூக வலைத்தளத்திற்கு முந்தைய காலம். ஆள் பாதி ஆப்ஸ் மீதி என்று சொன்னால் அது எங்களுடைய காலம். ஐயா, உங்களுடைய காதல் என்பது எப்படி? கண்களால் மொழி பேசி, கவிதை பல எழுதி, பேச்சே மூச்சாகி, மூச்சே உயிராகி, அந்த உயிரே அவளானால் அது உங்களுடைய காலம். எங்களுடைய சமூக வலைத்தள காதல் என்பது எப்படி தெரியுமா? இன்ஸ்டாவில் இதயத்தை தொலைத்து, வாட்ஸ்அப்பில் வாழ்க்கையை நடத்தி, ஃபேஸ்புக்கில் முகத்தை பார்த்தால் அப்படிப்பட்ட காதல் எங்களுடைய சமூக வலைத்தள காதல். ஐயா, வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை தன் தலைக்கு பின்னே வைத்துக்கொண்டு தன் முகத்திற்கு முன்னால் கையை நீட்டி அன்பளிப்பு என்ற பெயரில் லஞ்சமோ கையூட்டோ வாங்குவது எவ்வளவு பெரிய குற்றமாகும்? சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே, எவ்வளவு பெரிய குற்றம் அது. ஒவ்வொரு மனிதனும் இந்தியாவின் பிறக்க வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதற்கு அவன் பெருந்தவம் செய்திருத்தல் வேண்டும். தனக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியதை அரசாங்கமே தானாக கொடுப்பதற்காகவே இந்த அரசு வேலையாட்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது நாம் அனைவரும் அறிந்த நிதர்சனமான உண்மை. அதற்கு ஏற்ற ஊதியமும் அனைவருக்கும் அரசாங்கம் வழங்குகிறது. மாநில அரசாகட்டும், மத்திய அரசாகட்டும், அதற்கு ஏற்ற ஊதியம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறது. தனியார் நிறுவனங்களை விடவும் அரசு ஊழியர்களுக்குத்தான் ஊதியம் அதிகம். இருந்தும் ஏன் லஞ்சம் பெற வேண்டும்? திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய ஒற்றை தகுதி போதும் இன்றைய அரசியலுக்கு வருவதற்கு. வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. அதுவரை மக்களை சந்திக்க தேவையில்லை, மக்களுடன் கலந்துரையாட தேவையில்லை, மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்க தேவையில்லை. நடிக்க தெரிந்தால் போதும் இன்றைய அரசியலுக்கு வந்து விடலாம். இன்று அந்த நடிகர் மிகப்பெரிய படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார், அப்பப்பா சூப்பராக நடிக்கிறாரே என்று நமக்கெல்லாம் தோன்றும். நாளை அதே நடிகர் செய்தியில் பேட்டியளிப்பார், நான் புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்று. நமது ரசிகர்களும் வாரத்துடன் ஐயா தலைவரை வருக, ஐயா வருக, தன்னா வருக, உடன்பிறப்பே வருக என கூச்சல் போட்டு அவர்களை வரவேற்று கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் இவ்வாறு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? மக்களாகிய நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். மக்களுக்காக நடிப்பவர்கள் யார், மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் என்பதை நாம் பகுத்து பார்க்க வேண்டும். அவ்வை சொன்னால் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் என்று சொன்னார். நம்முடைய நா இருக்கிறதே, அது சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்ற அறவியலை சொல்லிக் கொடுக்காமல் இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அரசறிவியல் எனும் துறையில், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனும் அரசறிவியல் எனும் துறையில் அறவியல் இல்லாமல் போனதுதான் இந்த தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணமே. அறம் இந்த சமூகத்தில் பிழைத்து போய்விட்டதே. கொடுக்கப்படும் வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறார்களா அரசியல் தலைவர்கள்? அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்கள் குடும்ப தலைவர்களாக நல்ல சிறப்பான பணியை செய்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திற்கு என்ன பணியை அவர்கள் செய்கிறார்கள்? தேச தலைவர்களாக எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்தார்கள். ஆனால்
எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் நாம் சார்ந்தோ எதிர்த்தோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடங்களிலும் வாக்கு வியாபாரமாகி போயிருக்கிறது என்றால் இந்த நிலைக்கு நாம் அஞ்சி நிற்கத்தான் வேண்டி இருக்கிறது. அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இங்கு ஒரு விவசாயி சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியுமா? ஏனென்றால் விவசாயம் நம் வாழ்வியலை சான்றது மட்டுமல்ல, நம் தொண்டு தொட்டு இருந்த சங்க இலக்கியத்திலும் கூட விவசாயம் எப்படிப்பட்டு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஒவ்வொரு நதியோரங்களிலும் விவசாயங்களை ஈடுபடுத்தி அந்த விவசாய பொருட்களை செய்து வணிகத்தில் ஈடுபட்டார்கள். அந்த வணிகத்தில் மூலம் புதிய நாகரிகம் தோன்றியது. அந்த நாகரிகம்தான் இன்று நம்மளை முன்னேறச் செய்துள்ளது. அதோடு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் தன் வியர்வை துளிகளை மண்ணில் சிந்தி அதன் மூலம் பெருகும் ஒவ்வொரு பயிர் துளிகளையும் வைத்து நாம் இன்று உண்ணும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு விவசாயியின் பெயரை எழுதியிருக்கும். உழவு என்பது நாம் காக்க வேண்டும் மட்டுமன்று அல்ல, அதை நாம் நம் தலைமேலில் சிகரமாய் எடுத்து வைக்க வேண்டும் என்பதே உண்மை. யார் ஒருவர் தாய்மொழியில் சிறந்து விளங்குகின்றார்களோ அவரால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள இயலும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் பாரதியார் அவர்களை கூறலாம். அதாவது அவர் பல்வேறு மொழிகளை கற்றிருந்தார். அதற்கு பிறகு அவர் கூறினார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போர் சிறப்பான மொழி எதுவும் இல்லை என்று. இன்று நாம் எத்தனையோ மொழிகளை நம்முடைய அனுபவத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே தாய்மொழியில் தான் இருக்கும். ஏன் தாய்மொழி என்று அதனை கூறுகிறோம் என்றார், ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து முக்கிய வயதை அடையும் வரை, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பருவ வயதை அடையும் வரையிலும் தாயின் அரவணைப்பிலேயே தான் இருக்கின்றது. அந்த தாய் எந்த மொழியில் பேசுகின்றாரோ, அந்த தாய் எந்த மொழியில் சிந்திக்கின்றாரோ அதைத்தான் அந்த குழந்தையும் பேசுகிறது, சிந்திக்கிறது, எல்லாமே செய்கிறது. அப்பொழுது அந்த தாய்மொழியின் முக்கியத்துவமானது தன்னையும் அறியாமல் அந்த குழந்தைக்குள் சென்று வருகிறது. சாதிக்க வேண்டிய வயதில், சிந்திக்க வேண்டிய வயதில் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் பதிவுகளை பதிவு செய்து கொண்டும் ரீல்ஸில் போட்டுக்கொண்டும் இளைஞர்களுடைய பாதை வழித்தடங்கள் மாறி மாறி செல்கின்றது. அவர்கள் ஏறு வரிசையில் செல்லாமல் இந்த இளையதளம் இறங்கு வரிசையில் செல்லவும் காரணமாக இருக்கின்றது. ஐயா, ஒரு நடிகர் மிகப்பெரிய பிரபலம் ஒரு பதிவை செய்கிறார் ஒரு சமூக ஊடகத்தில். அவருடைய நண்பரிடம் இருந்து அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. எனக்கு மிக மிக அவசரம், ஒரு 1000 ரூபாய் இருந்தால் அனுப்புங்கள் என்று வருகிறது. உடனே இவரும் நம்முடைய நண்பர் என்று 1000 ரூபாய் அனுப்பிவிட்டார். அதன் பிறகுதான் தெரிகிறது இது சமூக ஊடகங்களில் சிலர் செய்யக்கூடிய சித்து வேலை என்று. அவருடைய 1000 ரூபாயும் பறி போனது. பிறகு அவர் நண்பரிடம் கேட்டால், நான் அப்படி எதுவுமே குறுஞ்செய்தி அனுப்பவே இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்படி சமூக ஊடகங்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஐயா, பாரதியே கூறியிருக்கிறானே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அடுத்ததாக, தெய்வங்கள் கூட ஆதரித்த மொழி தமிழ் அல்லவா? கம்பன் போற்றிய மொழி தமிழ். சிவபெருமான் தமிழை விரும்பிய காரணத்தால் தான் தமிழில் திருவாசகம் பாட வைத்தான் மாணிக்க வாசகரை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? ஆண்டாள் இருக்கிறாரே, ஆண்டாள் நாச்சியார், அந்த அம்மையார் தன் கணவனான ஸ்ரீரங்கனுக்கு மாலை தொடுக்க பூக்களை தேடவில்லை, வேற எதையும் தேடவில்லை, தமிழையே சொற்களாய் தொடுத்து சூடினார். ஏன் தெரியுமா? தமிழ் வெறும் மொழி அல்ல, அது ஒரு மானிட உணர்வு. அப்படிப்பட்ட தமிழ் என் உயிர் அல்ல, என் உயிருக்கும் மேல். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எப்படி ஒருவனுடைய உடுக்கை அவனுடைய உடலில் அவன் அணிந்திருக்கும் துணியானது அவனை விட்டு அகன்று விட்டால் எப்படி அவனுடைய கைகள் சென்று அதை மறைக்குமோ, அது போல நண்பனாகப்பட்டவன் வந்து திகழ வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நட்பிற்கு எத்தனையோ உதாரணத்தை நம்மால் எடுத்து கூற முடியும். மகாபாரதம் எடுத்து கூறுகிறது துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான நட்பு. துரியோதனனும் கர்ணனும் அதர்மத்தின் பக்கம் தான் நின்றார்கள். அதை பற்றி நான் இங்கு வாதாட வரவில்லை. அவர்கள் நின்றது என்னவென்றால், கர்ணன் ஒரு தாழ்குலமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய வீரத்தை கண்டு நட்பு கொண்டு அவனுடைய அங்க தேசம் என்ற மிகப்பெரிய தேசத்தை கர்ணனுக்கு வழங்கி தன்னோட நட்பு பாராட்டியவன் துரியோதனன். அந்த துரியோதனன் அவ்வாறு செய்ததற்காக அவன் மீது கொண்டிருந்த நட்பின் காரணமாக தான் கர்ணன் எத்தகைய வீரனாக இருந்தாலும் பரவாயில்லை துரியனின் பக்கம் நின்று யுத்தத்தில் போரிட்டான். ஒரு ஆணுக்கும்
தான் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது பெரிதாக ஒன்றுமில்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வாழ்க்கை தான். எப்படி என்றால், அப்பன் உயிர் துளி தந்து அம்மை உயிரை சுமந்து தொப்புள் கொடி வளர்ந்து 10 மாத கருவறை என்னும் இருட்டறையில் மூச்சு பயிற்சி கண்டு அந்த குழந்தையானது பூமியின் வெளிச்சத்தில் விழும் வேளையில் அந்த குழந்தையானது பல நேர்மறை எண்ணங்களையும் கண்டு பல எதிர்மறை எண்ணங்களையும் கண்டு நல்லதும் கண்டு கெட்டதும் கண்டு இன்பத்தையும் கண்டு துன்பத்தையும் கண்டு சுகத்தையும் கண்டு இதுதான் நம் வாழ்க்கை, இதுதான் நம் அடையாளம், இதுதான் நம் உலகம் என்று அறிவதற்கு முன்பே கணவன் அல்லது மனைவியையும் கண்டு பேர பிள்ளைகளையும் கண்டு அந்த ஒரு நாள் அப்பன் தந்த உயிர் துளி சாயமாக அம்மை தந்த உயிர் போக இந்த உடல் மட்டுமே சுடுகாட்டின் வாயில் செல்கிறது. இவ்வளவுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள். சேக்குவாரா சொல்கிறார், ஒரு சுயநல எண்ணத்தின் பொதுநல கோட்பாடே விடுதலை என்கிறார். அப்படி என்றால் நாம் பெரும் விடுதலை எங்கிருந்து பிறக்கிறது? இந்த விடுதலையை வாங்கி தந்த வீரர்கள் நமக்கு யார்? இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியா, சிங்க பெண்மணி சிறுமா பந்தநாயக்கேவா, இல்லை பெனாசிர் புட்டோவா? இத்தனை விடுதலை போராட்ட வீரர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து நமக்காக போராடி இந்த விடுதலையினை வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் இது இன அரசியலிலிருந்து கிடைக்கும் விடுதலையா, மொழி அரசியலிலிருந்து கிடைக்கும் விடுதலையா, பால் அரசியலிலிருந்து கிடைக்கும் விடுதலையா என்பதனை நாம் முற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலை நாம் கற்காவிட்டால் விடுதலையை பறித்து கொண்டு அரசியல் நம் வாழ்க்கையில் இறங்கிவிடும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி இந்த கோவை மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சு போட்டியினுடைய 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. அடுத்ததா இறுதி சுற்றுக்கு தேர்வாகக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க உள்ளோம். எல்லோரும் காத்திருப்போம். முன்னதாக தமிழ் பேராய தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆசிரிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவ பொறுப்பாளர்களுக்கான சான்றிதழ்களும் புத்தகங்களும் தற்போது வழங்கப்பட உள்ளது. இந்த பேச்சு போட்டியினை கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு எல்லா வகைகளையும் உறுதுணையாகவும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய ஆசிரிய பொறுப்பாளர்கள் முனைவர் சா அரிச்சந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். தொடர்ந்து முனைவர் பிரியா அவர்களை மேடை கழிக்கிறோம். கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவ பொறுப்பாளர்கள் அனைவரையும் மேடை கழிக்கிறோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் காலையிலேருந்து நடைபெற்று இருக்கு. முதல் 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. இந்த 2வது சுற்றிலிருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.